ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபீல் குட் அனிமி அப்படின்னு சொன்னாலே ஒன் பீஸு, நொருட்டோ, டிராகன் பாலு, போக்கிமானு இந்த மாதிரி எக்கச்சக்க அனிமிஸ் இருக்குது. எத்தனை தான் அனிமிஸ் இருந்தாலும் ஒரு அனிமியில் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ப்ராடக்ட்ஸை நம்மளால் ரியல் லைஃபுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா அது பீப்ளேடு தான். ஸோ எல்லா அனிமீஸில் இருக்கிற ப்ராக்ஸுமே நம்மளால் ரியல் லைஃபுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். பட் அந்த கிமிக்கோட ஒரிஜினலாக இருக்கிற இந்த ஒரு லைஃப்பில், அதாவது நம்ம வாழ்கிற இந்த ஒரு லைஃப்பில் அந்த பொருளை வச்சு நம்ம விளாட முடியும், அதை யூஸ் பண்ண முடியும், கிமிக்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக முடியும் அப்படின்னா அது பேப்ளேடு மட்டும்தான். அந்த பேப்ளேடில் எக்கச்சக்க எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா வெறும் 4 சீசன் மட்டும்தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சீசன் தான் பிளாஸ்டிக் ஜென் பேப்ளேட், செகண்டு மெட்டல் ஃபைட் பேப்ளேட்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்டாக இருக்கிறது பஸ்டி பேப்ளேடு அண்ட் ஃபைனலாக இருக்கிறது தான் பேப்ளேட் எக்ஸ். ஸோ சாதாரணமாக எல்லா அனிமேஸையும் எல்லா யூடியூபர்ஸும் ரிவ்யூ மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் இதையும் வச்சு சம்பாதிக்க முடியும்டா அப்படின்னு சொன்னது தான் பேப்ளேட் அனிமி. ஸோ இந்த அனிமியை வச்சு எக்கச்சக்க யூடியூபர்ஸ் அதை வாங்கி ரீசேலும் பண்ணுவாங்க. அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி யூடியூப் மூலமாகவும் இன்கம்மை எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க யூடியூபர்ஸ் இருந்தாலும் தமிழ் யூடியூபர்ஸில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா பாக்கெட் டூன், ரெட் ஐ, மல்டிவர்ஸ் டெக் தமிழ், பீஸ்ட் பேப்ளேட், பேப்ளேட் உச்சிகா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ என்னை பற்றி யாராவது கவலைப்படுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா யாரும் பண்ண மாட்டீங்க. ஸோ கவலைப்பட்டீங்க அப்படின்னா சொல்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளும் அந்த லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எக்கச்சக்க யூடியூபர்ஸ் பேப்ளேட் கம்யூனிட்டியில் இருக்காங்க. அப்படி எக்கச்சக்க யூடியூபர்ஸ் இருந்தாலும் அதில் பாதி பேர் பேப்ளேடை வாங்கலாட்டியும் அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை இந்த ஒரு கம்யூனிட்டிக்கு கண்டிப்பாக கொடுக்குறாங்க. தற்கூரிய நல்லா தான்டா பேசிகிட்டு இருந்தேன், எப்படா திடீர்னு இது கம்யூனிட்டியாக ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். அந்த கம்யூனிட்டியை ஃபஸ்ட்டு உருவாக்குந்து மல்டிவர்ஸ் டெக் தமிழாக இருந்தாலும் இந்த ஒரு கம்யூனிட்டியை கூட பில்ட் பண்ணது பாக்கெட் டூன் தான். ஸோ பாக்கெட் டூன் தான் இந்த ஒரு பேப்ளேட் கம்யூனிட்டியவே ஃபுல்லாக பில்ட் பண்ணுறாரு. அதுவும் அவ்வளோ பெரிய ஈஸிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சு அதை ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் கஷ்டப்பட்டு கண்டென்ட்லாம் போட்டு கொண்டு வந்து அந்த சேனல் டெர்மினேட்டட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஹோப்பே இல்லாமல் விட்டதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்டை வச்சு கம்பேக் கொடுத்தவர் தான் பாக்கெட் டூன். அதுவும் சாதாரணமாக பேப்ளேடை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுறதை மட்டும் விடாமல் இவருக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குனார். அதுதான் டப்பா மண்டை. ஸோ இந்த ஒரு டப்பா மண்டை அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததே பாக்கெட்டும்னா அதுவும் அது அவர் சேனலில் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எந்த சேனல்லையும் பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு வித்தியாசமான கிமிக்கு. அதில் இருக்க பிக்சர் வேணால் நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு கான்செப்டை வச்சு தமிழ் யூடியூபரில் யாருமே பண்ணது கிடையாது. ஈவன் நான் கூட பண்ணது கிடையாது. நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ உச்சிகா மாஸ்க்கை வச்சு தான் சமாளிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ வரைக்குமே ஏன் வீடியோவில் நான் பெருசாக ஃபுல் ஸ்க்ரீனில் நானே பார்த்தீங்கன்னா பேசுனதே கிடையாது. பேட்டில் பண்ணுறதுக்கு ஃபேஸ் ரிவீல் பண்ணணும் அப்படின்றது அவசியம்லாம் கிடையாது. ஸோ நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணாமல் நான் இப்படியே தான் ஓட்டிடுறேன். ஸோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளேயே போக நம்ம சும்மா வெளியில் வந்துடுறோம் கண்டென்ட்டை விட்டு. அப்படி செகண்டாக பாக்கெட் டூன் சேனலை ஓப்பன் பண்ணவர் அவருக்கு வெறும் ஒரு அடையாளத்தை தான் மேக் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டால் அதான் கிடையாது. அப்படி உருவாக்கின செகண்ட் அடையாளம் தான் ரயூகா ஃபேன் பாய். அப்படி உருவானவர் அதோட விட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஒரு ஃபேன் பாயாக அவர்னால என்ன பண்ண முடியுமோ அதுக்காக ரயூகாக்காக ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணார். அந்த பாட்டும் சரியான ஹிட்டு. ஸோ ரயூகா ரேப் சாங் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருந்திருக்காது. ஸோ நீங்கள் அவர் சேனல்லையே சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டியும் உங்களுக்கு அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பாட்டுக்கு வியூஸ் 1 மில்லியனையும் தாண்டி போயிட்டுருக்குது. அதே மாதிரி பஸ்ட் பேப்ளேடில் இருக்கிற ஃப்ரீ டலஹோயா அப்படின்ற ஒரு கேரக்டரை வச்சு ஒரு ரேப் பாடினார். அந்த ஒரு பாட்டுக்கு ரயூகா சாங்குக்கு போன அளவுக்கு வியூஸ் போகல அப்படின்னாலும் அதுக்கு ஈக்குவலாக அதாச்சும் பாதிக்கு பாதி அப்படின்ற மாதிரி 500K வியூஸ் போயிருந்தது. அதுக்கப்புறமா சரியாக ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு 1 மந்த் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் ஐ ஆம் கியூட்டிங் த யூடியூப் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோக்கு அப்புறமா அவர் வீடியோவே போடலை. ஸோ அதுதான் அவரோட ஃபைனல் வீடியோ. அதுக்கப்புறமா அவர் கம்பேக் கொடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு தான் கம்பேக் கொடுத்தாரு. ஸோ பெரிய ஒரு லாங், உங்களுக்கே தெரியும்
யூடியூப்பில் வீடியோ ஆக்டிவாக போடலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்காரன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளோட வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் வந்துட்டு பார்த்தோன்னா குறைச்சி நம்ம சேனல்லே இல்லாத மாதிரி பண்ணுவான். இதுக்கு பேர் உன் ஊரில் ஹெல்ப்பாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது யூடியூப்காரன் நான் கலாய்க்கிற விதமாக தான் நான் இதை சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இவர் வாழ்க்கையில் பண்ண ஒரு பெரிய தப்பு. ஸோ இதை நினச்சி இப்போ கூட அவர் டிப்ரெஷனாக இருக்கிறதுக்கு காரணமும் இதுவாக கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா, அவர் அந்த ஒரு 2.5 months லீவ் எடுத்தது தான். ஸோ 2.5 மாதம் லீவ் எடுத்ததுனால அதுக்கப்புறமா அவர் வீடியோ போட ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1K சப்ஸ்கிரைபர். ஸோ எல்லா யூடியூபர்ஸும் லைவ் போட்டு ஏற்றுவாங்க. ஆனால் இவர் வீடியோ போட்டே 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றாரு. நான் லைவாக பார்த்துருக்கேன் 1K சப்ஸ்கிரைபர் ஏறும். அப்படி இருந்த ஒரு மனுஷனுக்கு இப்போ வியூஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30,000 வியூஸ் வரத்துக்கே முக்குது. ஸோ அவர் ரயுகாவை பற்றி வீடியோ போட்டாலும் ஒரு வியூஸும் அவ்வளோ பெருசாக வர மாட்டேங்குது. ஒரு 20,000 30,000 வியூஸ் வரத்துக்கே ஒரு 4-5 நாள் ஆகுது. நான் பார்த்த வரைக்கும் அவர் கம்பேக் கொடுத்து ஒரு வீடியோ போட்டு 3 நாளில் 15,000 17,000 வியூஸ் போன ஒரு வீடியோ அப்படின்னா நான் அந்த ஹலோ கிட்டி கொடுத்தேன்ல அந்த ஒரு வீடியோ மட்டும்தான். நான் கரெக்டாக அந்த ஹலோ கிட்டி பேப்ளேடை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மாதம் முன்னாடி தான் அவர் ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருப்பார். அப்பத்துலேருந்து தான் இந்த வியூஸ்லாம் டவுனாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் ஹலோ கிட்டி பேப்ளேடை கொடுத்தேன். அதுக்கப்புறமா ஒரு வீடியோ போடுறதுலாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தது. பார்த்துக்கோங்க, தமிழ் பேப்ளேட் கம்யூனிட்டிலேயே ஃபஸ்ட்டு டாப் 1 யூடியூபராக இருக்கிற பாக்கெட் டூன் ஸோ டவுன் ஆனதுனால அவருக்கு வியூஸ் போகிறதே ஸ்டாப் ஆச்சு. ஸோ பெருசாக அவருக்கு இப்போ அவர் வீடியோ போட்டால் கூட 10K வியூஸ் வரதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அது வருது வையா. ஸோ ஒரு வாரம் அப்ராக்ஸாக ஒரு வாரம் ஆகுது. இதெல்லாம் ஓகே தான், உங்களுடைய கஷ்டம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ப்ரோ. பட் உங்களை நம்பி 3 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டெய்லி பேப்ளேட் கண்டென்ட்டை போடுவீங்க அப்படின்ற ஒரே நம்பிக்கையில் ஆல்ரெடி ஒரு சேனல் டெர்மினேட்டட் ஆனதுக்கப்புறமும் ஹோப்பை விடாமல் ஒரே ஒரு கமெண்ட்டை நம்பி ஒரு புது சேனலை ஓப்பன் பண்ணி 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து உங்கள் ஹோப்பை விட்டிங்கன்னா அது என்ன நியாயம்? நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. மேபி யூடியூப்லேருந்து சரியாக இன்கம் வராததுனால தான் உங்களுக்கு அந்த டிப்ரெஷனே மேபி வந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஏன்னா வியூஸ் ரொம்பவே டவுனாகி இருக்குது இந்த டைமில். புறம்போக்கு நாயே இவ்வளோ சொல்றியே, நீ ஒழுங்கா டெய்லி வீடியோ போடுறியாடா? சரி ரைட்டு, விடு அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஸோ அப்படி அந்த ஒரு மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரால் முடிஞ்ச ஒரு வீடியோ போட்டாலும் அவருக்கு சரியாக சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. பொதுவாக ஒரு யூடியூபர் அப்படின்னு இருந்தாலே எல்லாருக்குமே பொதுவாக ஹேட்டர்ஸ் இருக்கிறது உண்டு. ஸோ அதே மாதிரி தான் பாக்கெட்டுன்கோ இருக்கிற ஹேட்டர்ஸ் இவருக்கு வியூஸ் டவுன் ஆகிறத பார்த்து கெஸ் பண்ணி ஸோ கரெக்டாக இவரை இப்போ அடித்தாதான் கரெக்டாக இருக்கும், இப்போ தான் நம்ம சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, டேய் தெவடியா பையா நீ யார் அவனுக்கு பேப்ளேட்லாம் ஃப்ரீயாக கொடுக்க அப்படின்னு சொல்லி வந்து எல்லாம் என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் என் யூடியூப் சேனல்லையும் நிறையா பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. எல்லா கமெண்ட்டையும் நான் மாடரேட்டர் வச்சு ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது போகாமல் எக்கச்சக்க பிரச்சனையை என்கிட்ட அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நான் அவங்கக்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன், ப்ரோ உனக்கு பிடிச்சா என் சேனலில் பாரு, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போய்டு ப்ரோ அப்படின்னு சொன்னேன். இதை புரிஞ்சுக்க தெரியாத அந்த தற்குறிங்க மீண்டுமா அப்படின்னு கேட்குற மாதிரி திருப்பி வந்து என்கிட்டே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. பாக்கெட் ஒன்றுமே எந்த ஒரு தப்புமே பண்ணலை. ஏன்னா நாங்கள் சாதாரண ஒரு யூடியூபரு. நான் பல தடவை சொல்லியும் அந்த தற்கொலைங்க கேட்காததுனால திருப்பி கமெண்ட் போட்டு என்னை வந்து வெறுப்பேற்றுனதுனால நான் என்னோட ரெட் ட்ராகனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த தற்குறி தெவடியா பசங்களுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா தரமான ஒரு ரிப்ளையோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க பேர் இதே மாதிரி கமெண்ட்டை போட்டதுனால அசிங்கமாக நானே கமெண்ட்டில் போய் போட்டுட்டு அவங்கள தெரிக்க விட்டேன். அதோட ஸ்டாப் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால்
அதான் கிடையாது. ஸோ உன்னோட மூஞ்சி பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு எப்போடா ஒருத்தா ஃபேஸ் ரிவீல் பண்ணேன், அதை ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லுங்கடா. நான் எப்போடா ஃபேஸ் ரிவீல் பண்ணேன் என் மூஞ்சி பிடிக்கல, என் சூத்து பிடிக்கல, என் உடம்பு பிடிக்கலன்ட்டு? நீ ஆம்பளை சோக்கனா அதை உங்கள் ஒப்பனோட வச்சுக்கோ, என்கிட்ட வந்து உன் தேவையில்லாத வேலையை வைக்காத அப்படின்னு சொல்லி நானே டேரெக்டாக அவங்க கிட்ட பேசியிருந்தேன். அவன் யாருன்றது இந்த வீடியோ அவன் பார்க்கும்போது அவனுக்கு தெரியும். ஸோ அவன் யாருன்ட்டு நான் அவனை சொல்ல விரும்பலை. இந்த கதையெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான். ஸோ நான் வந்து ஹெல்லோ கிட்டி பேப்ளேடை கொடுத்துருந்தேன். ஸோ அவர் வந்து என்கிட்ட ரிவ்யூவுக்கு அந்த பேப்ளேடை கொடுங்க ப்ரோ, நான் அந்த பேப்ளேடை ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திருப்பி அகைன் கொரியர் சென்ட் பண்ணி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாரு. ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி நானும் அந்த பேப்ளேடை வச்சுக்க சொல்லியே நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நான் பர்மனெண்ட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். நான் இதுக்கு முன்னாடியே போட்ட எக்கச்சக்க வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் OLXல சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நான் OLXல எப்படி சேல் பண்ணுறேனோ அந்த மாதிரி தான் நான் பாக்கெட் ஒன்றுக்கு கொரியர் பண்ணியிருந்தேன். நான் யாருக்கு கொரியர் பண்ணியிருந்தாலும் என்னோட பிராண்டை மென்ஷன் பண்ணுறது உண்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் பேட்டில் பிளேடர்ஸ் அப்படின்ற ஒரு புது சேனல் நான் அப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு சேனலை நான் எழுதி அதுக்குள்ளே வச்சுருந்தேன். ஸோ ஆக்சுவலாக நான் அன்றைக்கி பார்த்து பிரிண்ட் எடுக்கலை. ஆக்சுவலாக நீங்கள் பாக்கெட் ஒன்கிட்ட இருந்து பேப்ளேட்ஸை வாங்கினீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி கொடுப்பாரு. பிளேடர்ஸோட நேமு, பேப்ளேட்டோட நேமு அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம எழுதி நம்மளோட கிரிப் ஆங்கிளில் நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் என்னோட யூடியூப் சேனல் பேரை நான் அந்த கார்டில் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஒரு சேனல் பேரை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா நான் ஆல்ரெடி எக்கச்சக்க இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஒரு சேனலில். ஸோ அந்த சேனல் பேரை நான் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு அந்த டைமில் டைம் இல்லை. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டர்ஸையும் அன்றைக்கி தான் கொரியர் பண்ண வேண்டிய நிலமை. ஸோ எல்லா ஆர்டர்ஸையும் கொரியர் பண்ணும் போது இதையும் சேர்த்து கொரியர் பண்ணுறதுக்கு போது இதுக்குள்ளே இப்போ நான் ஓப்பன் பண்ண சேனல் பேரை நான் எழுதியிருந்தேன். அதாச்சும் அப்போ தான் நான் கரண்ட்டாக ஓப்பன் பண்ணி எழுதுனால நான் அதோட பேரை சும்மா எழுதியிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ப்ரோ, எனக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாக்கெட் டூனோட ஃப்ரெண்ட் இருப்பார் பார்த்தீங்களா, அதாவது இந்த ஷாப் மெயின்டைன் பண்ணுறவர், அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அவர் வந்து நோ ப்ரோ சாரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஓகேவா? ஏன்னா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன், ஒரு ப்ரொமோஷனே பண்ணாத யூடியூபர் ஒரே ஒரு ப்ரொமோஷன் பண்ண சொன்னால் அதுக்கு எவ்வளோ யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்கிட்ட வந்து ஒருத்தன் கூடமா ப்ரொமோஷன் பண்ணித்தாடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க மாட்டான். ஒரு சாதாரணமான இருக்கிற ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி, எக்கச்சக்க ப்ரொமோஷன் ஆப்பாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஆனால் பாக்கெட் டூனோட லைஃப் டைமில் அவர் ப்ரொமோஷனே பண்ணது கிடையாது. அதுதான் செகண்ட் உண்மை. ஸோ ரைட்டு, இவ்வளோ நேரம் பாக்கெட் டூனை பற்றி பேசிய வீடியோ கிட்டத்தட்ட 12 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இப்போ பாக்கெட் டூனுக்கு சரியாக இன்கம் வராததுனால தான் அவரே சரியாக வீடியோ போட மாட்டுறாரு அப்படின்றது ஒன்று என் நம்பிக்கை. ஸோ இப்போ இன்னும் வரைக்குமே புரியாதவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னா, நான் வந்து பாக்கெட் டூனோட ஃபேன் கிடையாது. ஐ ஆம் அ பாக்கெட் டூன் ஸ்டூடெண்ட். ஏன்னா ஒரு ப்ரொமோஷனே பண்ணாத யூடியூபர் ப்ரொமோஷன் பண்ணுறதே கஷ்டம், அதுவும் கேட்காமையே. ஸோ நான் கேட்காமையே ப்ரொமோஷன் பண்ணது இருக்கிறதுலையே பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு. ஸோ பேப்ளேடை கொடுத்தது கூட எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எனக்கே தெரியாமல் என் சேனலுக்கு ப்ரொமோஷன் பண்ணார். நான் ஆரம்ப கட்டத்தில் என் சேனலுக்கு ப்ரொமோஷன் பண்ண சொல்லி நான் கேட்டேன்னா அது உண்மை தான். ஆனால் இந்த ஒரு பேப்ளேடை கொடுக்கும் போது நான் ப்ரொமோஷன் பண்ண சொன்னேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி சொன்னேன், ஆனால் அதுக்கப்புறமா நான் சொல்லவே இல்லை. ஸோ உங்களுக்கே தெரியும், ஃபேனுன்றது வேற, குரு அப்படின்றது வேற. உங்களை வளர்த்து விட்டவங்க வந்து இப்போ போக போகிறாங்கன்னு தெரிஞ்சால் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என் மைண்ட் செட் இப்போ இருக்குது. ஸோ இப்போது பாக்கெட் டூன் வீடியோஸ் போடாமல் இருக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக விமர்சிக்கிறேன். ஸோ இருந்தாலும் நம்ம இதுக்கு போராட்டம் பண்ண போகிறோம். ஏன் ப்ரோ நீங்கள் இப்போ வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு கான்செப்டை நான் கொண்டு வந்தேன். அந்த கான்செப்டுக்கு பேர் தான் வார்னிங் லெட்டர். ஸோ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன லெட்டர், நம்ம என்ன தர போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம்.
ஸோ கைஸ், இப்போது அந்த லெட்டரை உங்ககிட்ட காமிச்சிட்டு டைரெக்டாக நம்ம அதை கிஃப்ட் பேக் பண்ணி கொரியரே பண்ணிடலாம். ஸோ அதுக்கு கூட சேர்த்து நம்ம ஒரு பேபிளிடை கொடுக்க போகிறோம். ஸோ அதையுமே நான் பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த பேப்பரை நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் கைஸ் அந்த ஒரு வார்னிங் லெட்டர். ஸோ பாக்கெட் டூனுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அமுச்சு விட போகிறோம். ஸோ உங்களுக்கு இதில் ஃபுல்லாகவே இருக்கும். இதோ நம்மளோட சேனல், என்னோடய சைன் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஒரு பேப்பர். இந்த பேப்பர் உங்களுக்கு சரியாக தெரியலை அப்படின்னா நான் சைடில் போடுறேன், அதை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் அந்த பேப்பரு. இது ரெண்டும் நம்மளோட கமெண்ட். ஓகே, ஸோ யூடியூப்பில் நம்ம பாக்கெட் டூன் கிட்ட போட்ட ஒரு கமெண்ட்டு. இது ரெண்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதையுமே நம்ம தூக்கி ஓரமாக வச்சுருவோம். இது நம்மளுக்கு இப்போ தேவையில்ல. ஸோ அண்ட் நம்ம கொடுக்க போகிற பேப்ளேட் என்ன அப்படின்னா, அது இந்த ஒரு பேப்ளேட் எக்ஸ் ரேண்டம் பூஸ்டர் செட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரேண்டம் பூஸ்டர் பேப்ளேடு. ஸோ இதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். சீல்டு பேக்கு ஓப்பனே பண்ணலை இன்னும். ஸோ இந்த ஒரு பேப்ளேடை நம்ம இந்த ஒரு டப்பாவில் வச்சு கொடுத்துடலாம். ஸோ இப்போ டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை ரேண்டம் பூஸ்டர்னால பிளாக் பேப்பரில் தான் பேக் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை பேக் பண்ணிடுறேன். இந்த பேப்ளேட் மூலமாக அவருக்கு ஒரு கண்டென்ட் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வீடியோ போடல அப்படின்னா தான் நம்ம பார்த்தோம்னா கேட்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ போடாமல் விட்டாரு அப்படின்னா அடித்து தோச்சு காய வச்சிட வேண்டியதான். ஓகே, எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் கிஃப்ட் பேக் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் டப்பாவை திருப்பி ஓப்பன் பண்ணி கிஃப்ட் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை. ஸோ கைஸ், இதை தூக்கி நம்ம அதில் பார்த்தீங்கன்னா கட்டிடுவோம். ஸோ கைஸ், இதை பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணியாச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கரெக்டாக தான் பேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு லெட்டரை பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி நம்ம ஸ்க்ரோல் ஆக்கிடுவோம். ஏன்னா ஸ்க்ரோலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பயங்கரமாக வேர்த்தர ஊற்றுது. ஸோ ஸ்க்ரோலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்க்ரோலாக ஆக்கிடுவோம். அண்ட் இந்த ஒரு கமெண்டெல்லாம் கூட நம்ம அதே மாதிரியே ஆக்கிடுவோம். அண்ட் இதுக்கு உள்ளே வைக்காமல் லாஸ்ட்டில் வச்சுருவோம். ஸோ இன்னும் சில பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம சேர்த்து வச்சுருவோம். ஸோ ஸ்க்ரோல் மாதிரி சுருட்டியாச்சு. இப்போ இந்த கலர் டேப்பை இந்த இடத்துல ஒட்டிடலாம். ஸோ ஒட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு பேப்பரை ஒட்ட வேண்டியது இருக்குது. அது என்ன பேப்பர்னா, ஸோ இதுதான். அகெயின் இதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா அது மேலே வைக்க போகிறோம். அப்போ தான் ஸோ அதை ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி நினச்சி ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ கைஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது பபுள் ரேப்பை வச்சு அந்த ஒரு பேக்கேஜை சுற்றிட்டு நம்ம இந்த டப்பாக்குள்ளே வைக்க வேண்டியது மட்டும்தான். ஸோ ஒரு பபுள் ரேப்பை எடுத்து, அதாவது ஃபுல்லாலாம் சுற்ற வேண்டியது கிடையாது, சும்மா சேஃப்டி கேட்குறது தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உள்ளே வைக்கணும், ஆனால் வைக்கலை.
ஸோ எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ இந்த ஒரு பாக்ஸை தூக்கி இதுக்குள்ளே இப்படி வச்சுருவோம். போகுதா உள்ள? போகுது. இந்த மூலையில் வச்சுட்டு இந்த ஒரு பேப்பரும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல் ஒயிட்டாக இருக்கும், இங்கே மட்டும் டேப் ஒட்டியிருக்கும். ஸோ இந்த பேப்பரையும் தூக்கி இதுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த டப்பாவை தூக்கி வைப்போம். ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது வைக்கிறதுக்கு. ஸோ வச்சாச்சு. இப்போ டப்பாவை தூக்கி வச்சுருவோம். மேலே நம்மளோட இந்த ஒரு லோகோவை நம்ம வச்சுருவோம். இப்படி இருக்கட்டும். அது தெரியுதா கைஸ்? இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ டப்பாவை வந்துட்டு மூடுவோம். எல்லாத்தையும் உள்ளே போட்டு மூடியாச்சு. டேப்பே காலி. ரைட்டா? ஸோ டேப்பே காலி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கொரியர் பண்ண போகிறது இல்லை. ஸோ நான் இப்போ பேக் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த டேப் வேறு கைஸ் வரமாட்டேங்குது பெருசாக. ஃபஸ்ட்டு நம்ம இதையே ஒட்டிடுவோம். இது சும்மா கலரு தான் ஓட்டினேன். ஸோ இப்போ தான் இந்த டேப் ஓட்டணும். ஸோ கைஸ், ஃபைனலி பேக்கேஜை வந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கு இப்போ நான் இந்த வீடியோவில் பேட்டில் பண்ணுறதுக்கு நான் வரலை. ஸோ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இந்த ஒரு பேக்கேஜுக்குள்ளே தான் இந்த எல்லாமே இருக்குது. இதுக்கப்புறம் பாக்கெட் டூன் கிட்டேருந்து ஒழுங்காக வீடியோ வரும் அப்படின்றது நினச்சி தான் இந்த ஒரு பேக்கேஜை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக சீல் பண்ணிட்டு இது மேலே அட்ரஸ் ஒட்டினதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன். ஸோ அந்த எடுக்கும் போது பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இது அவ்வளோதான் ஐயா. ஸோ ஃபுல்லாக நான் பார்த்தீங்கன்னா டேப்பெல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுப்பேன். ஸோ அந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் என்ன மாதிரி பேக்கேஜை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாலாம் ஒன்றும் இல்லை, டேப்பை ஒட்டிட்டு அட்ரஸ் எழுதி நம்பர் எழுத வேண்டியதான், ஃபோன் நம்பரு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அங்கே சந்திப்போம். அதாவது பேக்கேஜை கொடுக்குற இடத்துலையும் அண்ட் பேக்கேஜ் மேலே அட்ரஸ்லாம் ஒட்டுனதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ கைஸ், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள். ஸோ இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தனியாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஓகே. ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட நம்ம பாக்கெட் டூன் வீடியோவில் இதோட அன்பாக்சிங்கை பார்ப்போம். இங்கே தான் இருக்குது அந்த பேக்கேஜ். இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை. ஆனால் நீங்கள் இதை பார்க்கும்போது, அதாவது இந்த ஒரு கிளிப்பை பார்க்கும்போது இந்த பேக்கேஜை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு வீடியோ கண்டிப்பாக நடுவில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருப்பீங்க. ஓகே. ஸோ இதை நம்ம அன்பாக்சிங் வீடியோவில் பார்ப்போம். பாக்கெட் டூன் அன்பாக்சிங் வீடியோவில் உள்ளே என்ன பேப்ளேட் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ ரேண்டம் பூஸ்டர்னால ஸோ நம்ம சர்ப்ரைஸாக எதைக்கிறத நம்ம சர்ப்ரைஸாகவே ஓப்பன் பண்ணுவோம். இல்லை பாக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணாது. ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் அதை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பை கைஸ்.